ஒரு நகரத்துல மீனான்ற ஒரு பெண் இருந்தா. மிக சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. காலை 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் முன்னே அவள கண் கண் திறந்துவிடும். காஃபி, டிபன், லஞ்ச் பாக்ஸ், குழந்தைகளை ஸ்கூல் ரெடி, கணவரை ஆஃபீஸ் அனுப்புறது. அவளுடைய வாழ்க்கை ஒரு கிளாக் மாதிரி. ஒரு நாள் மதியம் மொ எல்லாரும் போயிட்டு வீடு அமைதியா இருந்துச்சு. அவ கையில ஃபோன் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருந்தா. சடனா ஒரு குக்கிங் வீடியோ வந்துச்சு. அத பார்ப்பதுக்குள்ள அவளோட மனசுல ஒரு தாட், "நான் இத விட நல்லா சமைக்கிறேனே." ஆனா நெக்ஸ்ட் செகண்ட் வீட்டுல இருக்கிற நான் எதுக்கு வீடியோ போடணும்னு மனசு கேக்குது. அந்த தாட் அங்கேயே முடிஞ்சு போயிடுச்சு. டர்னிங் பாயிண்ட் ஒரு நாள் ஸ்கூல்ல பேரண்ட் மீட்டிங். டீச்சர் சொன்னாங்க, ஓகே உங்க பையன் ஒரு எஸ்ஸே எழுதியிருக்கான். மை மதர் இஸ் ஆல்வேஸ் பிஸி பட் ஷி ஹஸ் நோ ஜாப். சரி, அந்த சென்டென்ஸ் மீன் அவ ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. எனக்கு ஜாப் இல்லையான்னு அவள் தான் உள்ளுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்தா. அந்த நாள் இரவு அவளை திட்டு ஒரு டிசிஷன் எடுத்தா. நான் என்னால முடிஞ்சதை வேர்ல்டுக்கு காட்டணும். தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த நாள் கிச்சன்ல ஃபோன் ஒரு கிளாஸ்க்கு எதிரே வச்சு சிம்பிளா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணினா. ரெசிபி என்னன்னு தெரியுமா? லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல 10 மினிட்ஸ் ஸ்நாக். வீடியோ குவாலிட்டி பர்ஃபெக்ட் இல்ல. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கு. ஆனா அவள் அப்லோட் பண்ணிட்டா. வியூஸ் 17. அதுல 5 பேர் ரிலேட்டிவ்ஸ். ஆனா அவள் டிலீட் பண்ணல. கன்சிஸ்டன்சி டெய்லி இல்ல. வீக்லி 3 வீடியோஸ். பட்ஜெட் குக்கிங், கிட்ஸ் ஸ்நாக்ஸ், டைம் சேவிங் டிப்ஸ். ஒரு மாதம் 200 சப்ஸ்கிரைபர்கள். 3 மாதங்கள் 1200 சப்ஸ்கிரைபர்கள். 6 மாதங்கள் மானிடேஷன். அவள் ஃபர்ஸ்ட் இன்கம் 3800 ரூபாய். அது பெரிய அமௌண்ட் இல்ல. ஆனா அவ கண்ணுல அந்த அமௌண்ட் சேலரி மாதிரி இல்ல, ரெக்கக்னிஷன் மாதிரி இருந்தது. பிக்கஸ்ட் சேஞ்ச் இப்போ பேரண்ட் மீட்டிங் போகும்போது டீச்சர் சொல்றாங்க, உங்க பையன் எஸ்ஸே எழுதியிருக்கான். மை மதர் இஸ் அ யூடியூபர். அந்த நாள் மீனா சிரிச்சா. அவள் புரிஞ்சுக்கிட்டா, அவள் ஹவுஸ் ஹோமே இல்ல, அவள் ஹவுஸ் மேக்கர், கிரியேட்டர், ரோல் மாடல். மோரல் ஹவுஸ் மேக்கருக்கு டாலண்ட் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி தேவை, முயற்சி தேவை, கன்சிஸ்டன்சி தேவை. சின்ன முயற்சி பெரிய மாற்றம்.